இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் என்ன பார்க்குறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது, எந்த கிரகம் எப்படி இருந்தால் கர்மா எப்படி செயல்படும் அப்படிங்கிற நம்மளுடைய 18 வருஷ ஜோதிட அறிவை யூஸ் பண்ணி கோச்சார் அமைப்பில் ராசிக்கு கிரகங்கள் இப்படி இருந்தால் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வைத்து நம்ம ஒரு பொது பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது பொதுவாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராசிக்குள்ளேயே ராகு, சூரியன் ராகுவோட சேருகிறார், அதே மாதிரி செவ்வாயும் ராகுவோட சேருகிறார். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதமாக கண்டிப்பாக 2026 மார்ச் மாதம் இருக்குது. ஆண்டு கிரகமாகிய குருவின் பார்வை ராசி மேலே இருக்கிறது நிவர்த்தி. கொஞ்சம் பிரச்சனையை கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு, பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ராசிதிபதி சனி 2ஆம் இடத்துல இருக்கிறார், அது நல்லது, குருவோட வீட்டில் இருக்கிறார். அதே மாதிரி ராசிக்குள்ள ராகு 7 கேது, அதை வர செவ்வாய் பார்க்குறார், சூரியனும் சேர்ந்து விட்டார். ஸோ 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமண ஸ்தானாதிபதி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணக்கூடிய கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா அந்த சூரியனே ராகுவோட சேர்ந்துருக்கிறது ஒரு மாதிரியான ஒரு தன்மை. ஸோ அதனால் வாழ்க்கை துணை, ஸ்பவுஸ், பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் இது மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 இருக்குங்க. ஸோ குருவின் பார்வை ராகு மேலே, சூரியன் மேலே, செவ்வாய் மேலே, புதன் மேலே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் வேகத்தை காட்டிலும் விவேகம் தேவைப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அதே போல் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானத்தோடு செய்யணும், பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நீங்கள் டீல் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் போகிறீங்க, புதுசாக ஒரு நபரை மீட் பண்ணுறீங்க, தொடர்பு கொள்கிறீங்க, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, பர்சனலாக எல்லாத்துலேயுமே நீங்கள் போகும்பொழுது அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் என்னங்கிறது தெரிந்து நீங்கள் டீல் பண்ணணும். தெரியாதனமாக நீங்கள் போய் அவங்கள நம்பி ஏதோ ஒன்று செயல்படுறது, ஒரு வாக்கு கொடுக்கறது, ஒரு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அல்லது ஒரு விஷயத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது பிற்காலத்தில் யோசித்து பார்க்கும் பொழுது அவர் மிகப்பெரிய தவறுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து விடுவார். அதுவும் இல்லாமல் இந்த 7ஆம் இடம் பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடமே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, ராசியும் 7ம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனைவி கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பங்குதாரர், நண்பர்கள், கொலீக்ஸ், கஸ்டமர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா உறவுகள் விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக 2026 இருக்குது. பட் இருந்தாலும் சுக்கிரன், ராஜயோகாதிபதி சுக்கிரன் சனியோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் சாதுரிய புத்தியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த பிரச்சனைகளும் கொடுப்பார், அதே சமயத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகளும் கொடுக்குறாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் இப்போ மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் மாத கிரகத்தின் அமைப்பு. குரு, சனி, ராகு, கேதோட அமைப்புகள் சேர்த்து வச்சு ஆண்டு கிரகம், மாத கிரகம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி கூட்டுக்கலவை ஒரு காம்பினேஷன் தான் நமக்கு கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுவே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் தனுசு, நீங்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது. இதே சதய நட்சத்திரமாக இருந்தால் ஒரு நடுத்தர வயதினராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சனி திசை, புதன் திசை, கேது, சுக்கிர திசைகள் போய் கொண்டு இருக்கும். ஸோ எது மாதிரி தசைகள்லாம் உங்களுக்கு இருக்குதுங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுக்கணும். லக்னம், தசநாதன், புக்திநாதனை வைத்து இந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான ஜாதக பலன் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கைடன்ஸ் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது பொதுவான ஒரு பலன் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய அமைப்பை பொறுத்து தசாபுக்தியில் வைத்து இப்போ தசா புக்தி அந்தரத்தை எடுத்து தசையை டிவைட் பண்ணால் புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷமம். தசைகள் வருட கணக்கில் வரும், புக்திகள்
ஒரு 2 வருடம் 3 வருடம் வரும். அந்தரங்கள் 4 மாதம் 5 மாதம் கணக்கில் வரும். சூக்ஷ்மங்கள் வாரக்கணக்கில் வருங்கிற மாதிரி வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகளை நம்மளுடைய வாழ்க்கையோட ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்குதுங்கிற ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், இமீடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சரை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்மளுடைய பிராப்தம் என்ன, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கிற மாதிரி காத்திருக்கிறது, எதுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் அதிகம், எது நடக்கக்கூடிய அமைப்புகள் குறைவு, இந்திய வேத ஜோதிடத்தின் மூலமாக எப்படி நாம் ஒரு கிளாரிட்டி பெற்றுக்கொள்ளலாம், அது மூலமாக வாழ்க்கையில் தேவையற்ற சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து எப்படி வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்பதை தெரிந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நம்மளுடைய பிராப்தத்தை, நம்ம கர்ம வினையை, நம்மளுடைய பிறவி பயனை அறிந்து நம்மளுடைய லக்கியான துறை என்ன, நம்மளுடைய அமைப்பு வேலை அமைப்பா அல்லது தொழில் அமைப்பா, படிப்பு எது மாதிரி படிப்புக்கு மாணவர்கள் படிக்கலாம், வெளிநாடா உள்நாடா, உள்நாடா இருந்தால் அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகங்களா அல்லது ப்ரைவேட் செக்டாரா, சரி ப்ரைவேட் செக்டாராக இருந்தால் எது மாதிரி ஒரு துறை நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது, நமக்கு சுக்கிரன் நல்லா இருக்கா, செவ்வாய் நல்லா இருக்கா, சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா பெண்கள் விரும்பும் விஷயங்கள், ஆடம்பர விஷயங்கள், அது மாதிரி ஒரு மாதிரி தொழில் பண்ணலாமா, அல்லது கட்டிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள மாதிரியா, அல்லது மெக்கானிக்கலா, அல்லது ஐடி துறையா, அல்லது அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸா, குரு நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா, இது மாதிரி பல கேள்விகளை நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எதையும் மிகைப்படுத்தாமல் கரெக்டான விஷயத்தில் கரெக்டான அளவில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸ் இன் லைஃப் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுத்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்மை கரெக்டான முறையில் நம்ம அதை அமைத்து கொண்டு தேவையற்ற வீண் விரயங்கள், வீண் செயல்பாடுகளை செய்யாமல் தக்க முடிவுகளை தக்க நேரத்தில் செய்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் உடனே நடக்காது. 1 வருஷம் 2 வருஷம் இழுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் இது எந்த மாதிரி ஒரு அமைப்பில் போகிறோம், நமக்கு பிராப்தம் இல்லாத விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோமா, நான் ஒரு ராங் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறோமாங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை கரெக்டாக நம்ம எடுத்து எந்த விதத்திலும் பாதிப்புகள், எந்த விதத்திலும் பிரச்சனைக்குள் போகாமல் வாழ்க்கையில் மேலும் மேலும் நேற்றுவோட இன்னும் நன்றாக இருக்கிறோம், இன்றோட நாளை நன்றாக இருக்கிறோங்கிற மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே போய் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.